சொல்லுங்க. என்னத்தங்க நான் பெருசா சொல்லிட போறேன். உங்க தங்கச்சி ஒரு தெய்வங்க. இப்படிப்பட்ட தெய்வம் இந்த ஊர்ல பிறந்தது நாங்க செஞ்ச புண்ணியம் தாங்க சொல்லணும். புகழ்ந்ததெல்லாம் போதும், விஷயத்த சொல்லியா? ஆமாமா, சரிங்க. நேத்து நான் பாட்டுக்கு என் வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேங்க. அப்ப என்ன நடந்துச்சு தெரியுங்களா? ஏய் கோட்டி ஐயா, உன் வேலை முடிஞ்சதும் அப்படியே தோட்டத்துக்கு போய் அந்த திஷ்டி பொம்மையை எடுத்து வை. சரிங்க ஐயா. அக்கா, என் பீடியில போகவே வரல. அதுக்கு ஒரு வழி இருக்குடா. இப்படி வச்சு இப்படி ஊதணும். இங்க நெருப்பு வச்சா அங்க புகை வருது. ஏய், யார் அது வைக்க போறது? ஏ கோட்டி, யார வைக்க போறதுக்கு நெருப்பு வச்சுட்டு ஓடுறாங்க, அவளை புடி. யாரு யாரு? நில்லு நில்லுங்கிறல்ல, நில்லு. இதாங்க நடந்தது. நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஐயா, நேத்து சாயந்தரம் என்ன நடந்ததுன்னா, ஐயோ போச்சே போச்சே, எல்லாம் போச்சே. என் பானை ஒடிச்சிட்டாங்களே, சாயம் போச்சே. ஐயோ ஐயோ, என்ன பண்ணுறது தெரியலையே. எல்லாம் போட்டீங்களே, மழையில சத்தியமா இது நியாயமா? ஐயோ, நான் பாடுபட்டு கலந்து விட்டு சாயமெல்லாம் போயிட்டேன். ஐயோ, இது அங்க நடந்தது. வந்திருக்காங்க. நம்மளை பத்தி அண்ணன் கிட்ட போட்டு கொடுக்கவா? சாரி, மறுபடியும் வந்து உனக்கு ஆர்த்தி எடுக்கிறேன். நானே எடுத்துக்கிறேன். அண்ணே, அவங்களுக்கும் ஆரத்தி கொடுக்கிறேன். குடுமா, ஆரத்தி எடுத்துக்கோங்க. விஷயத்த சொல்லிட்டியா? சொன்னு வச்சுக்கோ, இந்த வாட்டி வைக்க போறல உன் வீட்டையே கொளுத்திடுவேன். அண்ணே சொல்லுமா. இவங்களுக்கும் பக்தி அதிகம், என்ன மாதிரியே. நீ என்ன? எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சுமா. இதுக்கு மேலே விளக்கம் சொல்லி பிபி ஏற்றியாதம்மா. லட்சுமி, என்னண்ணே? அவங்க விநாயகர் சதுர்த்தி நன்கொடைக்காக வந்திருக்காங்கம்மா. உன் கையால ஒரு 10,000 ரூபாய் கொடு. சித்தப்பா கொடுங்கம்மா. யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு தெரியல. அதாம்மா, எந்தெந்த தெய்வத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு உனக்கு நல்லா தெரியும்ல, அதை சொல்றான். என்னமோ சித்தப்பா இப்பெல்லாம் என்ன பத்தி ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு. மாமியார் வீடு, வணக்கம் வணக்கம் சாப்பாடு. இன்றைய ஸ்பெஷல் மாமியார் தோசை. ஏதோ பழங்கிக்கல்ல சாட்சி வச்ச மாதிரி இருக்கே. கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன, இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன,
இப்ப உன் மனசுல? நீ பாட்டுக்கு வந்த துண்டு எடுத்து இடுப்புல போட்டு தயிர் கடையிற மாதிரி கடையிற. பார்த்தேன், தோணுச்சு, ஆட்டினேன். என்ன தப்பு? உன் மூஞ்சிக்கு கரைஞ்சா என்ன வர? அடுப்புல கறிக்கு என்னதான் வரும்? ஆமா, உனக்கு இப்ப என்ன வேணும்? என்ன இருக்கு? இன்னைக்கு எங்க ஹோட்டல் மாமியார் வீடு ஸ்பெஷல் மாமியார் தோசை. தோசை மாவு லைட்டா புளிச்சதுனால மாமியார் ஆப்பம் ரெடியா இருக்கு. ஆப்பம் எத்தனை இருக்கு? உனக்கு ஏப்பம் வர வரைக்கும் மாமியார் அப்பம் ஸ்டாக் இருக்கு. நீ உட்கார். பாப்பா, ஆப்பம் நல்லா இருக்குமா? சாப்பிடதானே போறேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் உனக்கே தெரியும். ரொம்ப நாட்டி. எடுத்துட்டு வரேன். சாப்பிடுறதுக்கு வேற என்ன வேணும்? போதும், எல்லாரும் வயிற்றுக்கு சாப்பிடுவாங்க. உங்க மாமியார் ஆப்பம் சூப்பர். நெஞ்சு வரைக்கும் சாப்பிட்டுட்டேன், எந்திரிக்கிறதுக்கு முடியல. ஒரு கைத்து கட்ட இருந்தா இப்படியே சாப்பிட்டுக்குவேன். என்னாச்சு மதுரம்? இது பேரு மதுரமா? சதுரன்னு வச்சிருக்கேன். என்னம்மா, என்ன பிரச்சனை? ஏப்ப வர அளவுக்கு ஆப்பத்தை தின்னுட்டு இப்ப கவுந்தடிச்சு படுக்க கைத்த கட்டல் கேக்குறான்ப்பா. ஏண்டா அப்படியா கேட்ட? ஆமா மாமா. என்னது மாமாவா? இது மாமியார் நீங்க மாமா தானே? ஒழுங்கு மரியாதையா தின்னது காசு கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு. வெறும் விருந்தோம்பல் தான் நினைச்சேன். மாமா மச்ச விளையாட்டு வேற. மாமியார் வீடுன்னு போர்டை வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை காசு கேட்கலாமா? எங்கிட்ட காசுல போங்க மாமா. எங்கடா போற? உங்ககிட்ட எப்படி காசு வாங்கணும் எனக்கு தெரியும். ஏமா அந்த கை தெரிச்சு வா. கட்ல படுக்கிறதுக்கு இல்லடா, கட்டி வைக்கிறதுக்கு. யார் அந்த தோட்டத்துல மாங்க பறிக்கிறது? பேர பாரு, துறையான் துறை. இனிமே இந்த பொறதான் உனக்கு இற. தின்னு புட்டு ஜிம்மி மாதிரி குறை. அது பூனடா. அது அது ஏனங்க நான் இவனை கட்டி போட்டுக்கிறேன்? வெட்டி போடாம கட்டி போட்டுக்குன்னு சந்தோஷப்படு. மாமியார் வீடுன்னு ஹோட்டல் பேரை பார்த்துட்டு மருமகன்னு உரிமை கொண்டாடுறான். காசை கேட்டா ஆசைக்கு புண்ணிய கேக்குறான்யா. அதான் கட்டி வச்சிருக்கேன். காசு இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை வாங்கிட்டு விட்டுல வேண்டியதானே? அவுத்து விட்டு வேலை செய்ய சொன்னா ஓடிட்டானா என்ன பண்றது? நீ ஒண்ணு ஒரு நீளமான சங்கிலியை எடுத்து இவனை கட்டி போட்டு வேலையை வாங்கு. கடமை கழிஞ்ச மாதிரி இருக்கும். இவனை உள்ளேயே சுத்திட்டு இருப்பான். ஓடி போக முடியாது இல்ல? சூப்பர் ஐடியா. சங்கிலியில இவ்வளவு சங்கதி இருக்கா? நல்லா போட்டு சங்கிலி நழுவி போதும். யோ, இத்து போன ஆபத்தை சாப்பிட்டதுக்கு செத்து போற வரைக்கும் வேலை வாங்குறீங்க. அண்ணியன் விற்கிற மாதிரி வந்த, இப்படி சேது விற்கிற மாதிரி ஆக்கிட்டிய. உலம்பாடா, போய் வேலையை பாரு. உன் மேல இடிச்ச உடனே வாட்டர் பெட்ல மோதின மாதிரியே எனக்கு ரொம்ப சுகமா இருக்கு. உனக்கு எப்படி? அது அது சொல்லு சொல்லு சொல்லு. வீராணம் பைப்ல மோதின மாதிரி விழாலாம் ஒரே வலி. வேலை பார்க்காம என் பொண்ணுகிட்ட என்னடா வெட்டி பேச்சு? அது ஒரு வேலை தானே. போய் அந்த எச்சில எடு. ஐயோ, போடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம். மயில போடிச்சி கால ஓடச்சி ஆட சொல்லுகிற உலகம். போதும் தலைவா, மீதியை நான் பாத்துக்கிறேன். தெலுங்கு போஸ்டர் எடுக்காமலேயே விளம்பரமா? இவனை விடக்கூடாது. சகோதர சகோதரிகளே, கலா ரசிக பெருமக்களே, இந்த தெலுங்கு படம் இன்றை கடைசி. நாளை முதல் நம்ம ஒரு மல்லிகா டாக்கீஸில் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச சந்திரமுகி கண்டு கழியுங்கள். என்னடா நின்னு போச்சு? சேத்துல மாட்டிக்கிச்சுக்கா. சரி, நான் இறங்குறேன். நாங்க எதுக்கு இருக்கோம்? நீ உட்காருக்கா, நாங்க மாட்டிக்கலாம். பாத்துக்கலாம். ஏய் கண்டா.
டேய் தள்ளிப்போங்க நான் ட்ரை பண்றேன். இது என்னடா இவ்வளவு வெயிட்டா இருக்கு? உள்ள சந்திரமுகி படப்பெட்டி இருக்குனா. ஓ, தலைவர் படமா? அப்போ வெயிட்டா தான் இருக்கும். ஓகே. Thank you. பெரிய சைஸ் கண்ணுக்குட்டி மாதிரி இருந்துட்டு என்ன தள்ள விட்டுட்ட? நீ என்ன நொண்டியா? மரியாதையா கீழே இருக்கு. ஆமா, நிஜமாவே நான் நொண்டிதான். சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உங்களுக்கு கால் இல்லைன்னு தெரியாம என்னென்னவோ சொல்லிட்டேன். பரவாயில்லைங்க.